அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். இந்த ஹுத்பாவின் மூலமாக நாம் பயனடைய வேண்டுமென்றும் இதுபோன்ற நல்ல பணிகளை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக. இன்று ஹிஜ்ரி 1446 ஷஅபான் மாதம் பிறை 15 14ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்று வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு அத்துஆ தர்பியத்துன் லில் முஃமின் வ நமாஉன் லிர்ரூஹ். துஆ என்பது இறை விசுவாசி முஃமின்களுக்கு ஒரு பயிற்சியாகவும் ஆன்மாவுக்கு ஒரு வளர்ச்சியாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில் கரீப் மினத் துஆ யஸ்மஉ துஆ வ யுஜீபு அஹ்லர் ரஜா. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله دعا ربه فأيقن وذكر خالقه فأجاد وأحسن صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم إلى يوم الدين أما بعد. அன்பான சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பாகும். ரமலான் நெருங்கி வருகிற இந்த காலப்பகுதியில் ரமலான் மாத நோன்புக்கும் துஆவுக்கும் இடையிலான ஒரு நெருங்கிய தொடர்பு இன்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல துஆ மனித வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது, அதற்கான ஒழுக்கங்கள் என்ன என்பது பற்றியும் இன்று மிக தெளிவாக இந்த ஹுத்பாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்ன ஃபீ அய்யாமினா நஃபஹாத்தின் லில் குர்பி மினல்லாஹ், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கி இருக்கிறது. ஒரு அடியான் தனது ரப்பிடத்திலே சரணடைவதற்கான ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. துஆவை பொறுத்தவரையும் மனித உள்ளங்களை உயிர்ப்பிப்பதிலும் அல்லாஹ்வோடு அடியானை நெருக்கி வைப்பதிலும் துஆவை விட ஒரு முக்கியமான ஒன்று கிடையாது. அந்த அளவுக்கு துஆ என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு அடியான் தனது ரப்பை அழைக்கிற போது அந்த ரப்பு இந்த அடியானுக்காக அவன் இக்கட்டான தருணத்தில் இருந்தாலும் அவனுக்கு பதில் சொல்லுகிறான். சூரா அன்-நம்ல் 62வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான்: அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸூ வ யஜ்அலுக்கும் குலஃபாஅல் அர்த் அஇலாஹுன் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். நிற்கதியான நிலையிலே ஒருவன் நின்று கொண்டு தனது ரப்பை அழைக்கின்ற போது நிற்கதிக்குள்ளான அவனுடைய அந்த கஷ்டத்தை நீக்கி உங்களை இந்த பூமியிலே பிரதிநிதியாக வாழ வைக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர ஒருவன் இருக்கிறானா? எப்படிப்பட்ட நிற்கதியான நிலையிலும் தன் அடியானுக்கு அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். அவனது கஷ்டங்களை நீக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் மட்டுமே என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். ஈமானிய உறவுகளே, துஆ இருக்கிறதே, இபாதத்துன் மின் அஃதலி வஸாயிலி தவாசுல் பைனல் அப்தி வ ரப்பி. துஆ, பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனுக்கும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நெருக்கத்தை ஏற்படுத்துகிற, உறவை ஏற்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு சாதனமாக இருக்கிறது, ஒரு இபாதத்தாக அது இருக்கிறது. والناظر في آيات الصيام الواردة في كتاب الله
நோன்பு சம்பந்தமாக அல்லாஹ் திருமறையிலே கூறுகிற அந்த வசனங்களை பார்க்கின்ற போது ஒருவர் புரிந்து கொள்ளலாம். يجد أن الله تعالى ضمنها آية في الدعاء. அல்லாஹு தஆலா நோன்போடு சேர்த்து துஆவுடைய வசனத்தையும் சேர்த்து இணைத்து பேசுகிறான். அப்ப ரமலானுடைய நோன்புக்கும் இந்த துஆவுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு என்ன என்பதை ஒரு சிந்திக்கக்கூடியவன், அல் குர்ஆனை ஆய்வு செய்கிறவன் கண்டுகொள்ள முடியும். நோன்பு சம்பந்தமான அல் குர்ஆனிய வசனத்திற்கு பிறகு சூரா அல் பக்ராவின் 186வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يُرْشِدُونَ. என்னுடைய அடியான் என்னிடத்திலே அவன் தனது தேவைகளை கேட்கிற போது நான் அவனுக்கு மிக அருகாமையிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன். ஒரு அடியான் என்னை பிரார்த்திக்கிற போது அவனது பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி. அவர்கள் எனக்கே சரணடையட்டும், எனக்கே அவர்கள் பதில் சொல்லட்டும், அவர்கள் என்னையே நம்பிக்கை கொள்ளட்டும், அவர்கள் நேர்வழி அடையலாம் என்று அல் குர்ஆனிலே 186வது வசனத்திலே சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனிய வசனம் என்பது நோன்புக்கும் துஆவுக்கும் இடையிலான மிக நெருக்கமான தொடர்பை நமக்கு சொல்லித் தருகிறது. ஃபஹுமா இபாதத்தானி அதீமத்தானி. இந்த ரமலானுடைய நோன்பும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற இந்த துஆவும் இரண்டு முக்கியமான மகத்தான ஒரு இபாதத்துகளாக இந்த இரண்டும் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயர்வையும் தன் அல்லாஹ்வோடு தான் கொண்டிருக்கிற அந்த தொடர்பையும் அவன் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த துஆவை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவை நெருங்குகின்ற ஒரு அடியான் இந்த துஆவின் மூலமாக தனது ரப்பை நெருங்குகிறான். فكما ان الصوم لله تجزي به كيفما شاء. அடியாருக்கு அல்லாஹு தஆலா நோன்பின் மூலமாக அவன் தானே கூலி வழங்குகிறான் என்பதை சொல்வது போல இந்த துஆ அல்லாஹ்விடத்திலே அவனை நெருக்கி வைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லு அமலி பினி ஆதம லஹு இல்ல ஸியாம். ஆதமுடைய மகன் செய்கிற அனைத்து அமல்களும் அனைத்து வழிபாடுகளும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லீ வ அன அஜ்ஸி பி. நோன்பு எனக்குரியது, நானே அவனுக்கு கூலி வழங்குகிறேன். அப்ப நோன்பு அல்லாஹ் தனக்குரியது, தான் கூலி வழங்குகிறேன் என்று சொல்வது போல துஆ என்பது தன்னோடு அடியானை நெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வழியாக, ஒரு இபாதத்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை இந்த குத்துபாவிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்றுதான் فإن الدعاء استجابة العبد لمولاه. துஆ என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு சரணடைகிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ் தன்னை அழைக்குமாறு குர்ஆனிலே சொல்கிறான். அந்த அழைப்பை அடியான் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தனது தேவையை முறையிடுகிறான். وهو يعلم أنه لا مجيب له إلا هو. அவன் உறுதியாக அறிந்து கொள்கிறான், அல்லாஹ்வை தவிர தன் தேவைக்கு பதில் சொல்லுகிறவன், தன் பிரச்சனைக்கு தீர்வு தருகிறவன், தனது பிரார்த்தனைக்கு பதில் சொல்கிறவன் வேறு யாரும் இல்லை என்பதை அவன் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே அவன் அழைக்கிறான். எனவே துஆ என்பது அடியான் தனது ரப்பை முழுமையாக சரணடைந்து வாழ்வதற்கான ஒரு அடையாளமாக இது இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன். ஒரு அழைப்பாளன் என்னிடத்திலே ஒரு அடியான் அழைக்கின்ற போது அவனது அழைப்புக்கு நான் பதில் சொல்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ. அவர்கள் என்னிடமே அழைக்கட்டும், என்னையே சரணடைந்து வாழட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். وكما أن الصوم إخضاع للنفس أمام شهواتها. அதாவது நோன்பு இருக்கிறதே மனித ஆசைகளை அடக்கிக் கொள்வதற்கு மனிதனுக்கு பயிற்சி வழங்குகிறது. நோன்பின் மூலமாக ஒரு அடியான் தனது ஆசா பாசங்களை, தனது நஃப்ஸை, தனது ஆத்மாவை, ஷஹவாத்துகளை அவன் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். அதே போன்றுதான் فإن الدعاء
வசீலத்துன் துத்ஹிரு இஃப்திகாரனா இலா காலிகினா. அதாவது நம்முடைய தேவைகளை, நம்முடைய வறுமையை, நம்முடைய சகலவிதமான பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடத்திலே வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக அல்லாஹ் துஆவை வைத்திருக்கிறான். உனக்கு என்ன சரி பிரச்சனையா, வறுமையா, கஷ்டமா, நிர்கதியான நிலையா, என்னிடத்திலே நீ கேள், என்னை அழை, உனக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆகவே துஆ நம் தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்கான ஒரு வழியாக, ஒரு சாதனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, வத்துஆ மிஃப்தாஹுன் லில் இஜாபா, நீங்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு திறவுகோலாக இந்த துஆ இருக்கிறது. வஸபபுன் லிதஹக்குகிஹா, உங்கள் தேவைகளை நீங்கள் அடைந்து கொள்வதற்கான ஒரு சபபாக, காரணியாக இந்த துஆ இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உமது ரப்பு சொல்கிறான், என்னை நீங்கள் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அல்லாவை நாம் அழைக்கிற போது அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றுகிறான், நமது பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறான், நமது துன்பங்களை நீக்குகிறான். அல்லாஹ் எப்படி துஆவுக்கு பதில் சொல்றான் தெரியுமா? நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்பீங்க, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு நேரத்தை அல்லாஹ்விடத்தில் குறிப்பிடுவீர்கள். அல்லாஹ் நீங்கள் நினைப்பதை விட பன்மடங்காக, நீங்கள் நினைக்கும் நேரத்தை விட அதற்கு தகுதியான உரிய நேரத்திலே அல்லாஹ் அதை தந்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். வஅலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அன் யஸ்தஹ்திர மஅ துஆஇஹி அல் இஹ்சான அத்-தன்னி பிகாலிகி, துஆ கேட்கிற நேரத்தில் படைத்த ரப்போடு நல்ல எண்ணத்தை அவன் கொண்டிருக்க வேண்டும். படைத்த ரப்பிடத்திலே நல்லெண்ணத்தோடு இருக்கணும். சில ஆட்கள் துஆ கேட்டு என்ன பிரயோசனம், அல்லாஹ் என்ன தரவா போறோம், நான் எத்தனை வருஷமா கேட்கிறேன் என்பது போன்று ரப்பை நாம் தவறாக நினைத்து விடக்கூடாது. நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கிறோம், அவன் தாமதப்படுத்துகிறான் என்றால் கண்டிப்பாக அதிலே அல்லாஹ் நம்மளுக்கு கயிறை வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய கெட்ட எண்ணம் உருவாகக்கூடாது. ஃபலா யகுல் மன் அன ஹத்தா யஸ்தஜீப, எனக்கு பதில் சொல்லப்படுகின்ற அளவுக்கு நான் யார், ஹத்தா யஸ்தஜீப அல்லாஹு லி ஃபஇன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள். சில ஆட்கள் துஆ கேட்டு இந்த துஆவெல்லாம் என்னப்பா நான் சொன்ன அல்லாஹ் கேட்பானா, அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது அவநம்பிக்கையோடு நாம் துஆ கேட்கக்கூடாது. அல்லாஹ் தருவான். நாம் கேட்கின்ற விஷயம் நமக்கு தகுதியாக இருந்தால் அதை தருவதற்கு அல்லாஹ் மிகவும் நம்மீது இரக்கமுள்ளவன். அதை தராத போது அதன் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிறான் என்றுதான் நாம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அன இன்த ظنி அப்தி பி, ஒரு அடியான், என்னுடைய அடியான், அவன் இந்த ظنி அப்தி, நான் அவனுடைய எண்ணத்தோடு இருக்கிறேன். அவன் என்னை பற்றி எப்படி கருதுகிறானோ அதே போன்றுதான் நான் அவனோடு இருக்கிறேன். வஅன மஅஹு இதா ذكرني, அவன் என்னை நினைவு கூறும் போதெல்லாம் நான் அவனோடு அவனுடைய தேவையை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் இருக்கிறேன். ஏன் அவன் என்ன நினைக்கிறான், فإن ذكرني في نفسه, அவன் என்னை அவனுடைய உள்ளத்துக்குள் நினைத்துக் கொண்டிருந்தால் ذكرته في نفسي, நானும் எனது உள்ளத்துக்குள் அவனை நினைத்து வருகிறேன். وإن ذكرني في ملأ, ஒரு சபையிலே அவன் என்னை நினைவு கூறுவானாக இருந்தால், ஒரு கூட்டத்தாரிடத்தில் அவன் என்னை நினைவு கூறுவானாக இருந்தால் ذكرته في ملأ خير من, நான் அவன் நினைவு கூறுகிற கூட்டத்தாரை விட மிகச்சிறந்த கூட்டத்தார் யார், மலக்குமார்களிடம் அவனை நான் நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஹதீஸுல் குத்ஸியிலே வருகிறது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ولا بد ان يتبع ذلك باليقين, ஒவ்வொரு மனிதனும் தனது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவன் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். بأن الله يجيب دعوته ويقضي حاجته, அல்லாஹ் எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான், எனக்கு பதில் சொல்லுவான், எனது துஆவுக்கு அல்லாஹ் பதில் தருவான், என் தேவையை நிறைவேற்றுவான் என்கிற அந்த உறுதிப்பாடு ஒரு அடியானிடம் இருக்க வேண்டும். வலா யஸ்தஅஜில், அவன் அவசரப்பட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்த், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டே இருப்பான்.
அவனது பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். மாலம் யதஅ பிஇஸ்மின் அவ் கதீஅத்தி ரஹிமின், ஒன்று அவன் பாவத்துக்காக அல்லாஹ்வை அழைக்கக்கூடாது. யா அல்லாஹ் எனக்கு இந்த பொம்பளை விசாரம் பண்ணதுக்கு எனக்கு சரிப்படுத்தித்தா, அல்லது யா அல்லாஹ் எனக்கு சாராயந்தா, அல்லது இந்த மாதிரி யா அல்லாஹ் எனக்கு பேங்க்ல இருந்து ஒரு லோன் கிடைக்கிற மாதிரி உதவி செய் வட்டிக்கு, இந்த மாதிரி பாவத்துக்கு அவன் அழைக்காத வரையும், அல்லது உறவுகளை துண்டிப்பதற்காக அல்லாஹ்வை அழைக்காத வரையும், மாலம் யஸ்தஅஜில், அவன் அவசரப்படாத வரைக்கும், இது போன்ற தவறான விஷயங்களை தவிர அல்லாஹ் ஒரு அடியானின் பிரார்த்தனைக்கு பதில் சொல்கிறான். யகூல், ஒரு அடியான் இப்படி சொல்கிறான், கத் தஅவுது வ கத் தஅவுது, நான் அல்லாஹ்வை அழைத்தேன் ஃபலம் யுஸ்தஜப் லி, எனக்கு பதில் சொல்லப்படவில்லை, என துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று ஒரு அடியான் துஆவையே விட்டு விடுகிறான். எத்தனை நாளா நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், எத்தனை வருஷமா நான் துஆ செய்றேன். அல்லாஹ் சொல்றான், அவன் கை செய்தப்பட்டவனாக மாறிவிடுகிறான், அவன் தன்னுடைய இபாதத்தையே விட்டு விடுகிறான். எனவே ஒரு துஆவுக்கு பதில் சொல்லப்படணும்னா நாம நம்பிக்கை இழந்து விடக்கூடாது, அவசரப்பட்டு விடக்கூடாது, பாவத்துக்காக உறவை முறிப்பதற்காக நாம் பிரார்த்திக்க கூடாது. இது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஃபத்தகுல்லாஹ், எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மின் இபாதிஹி அல்லதீன இம்ததஹும் பிகௌலிஹி ஜல்ல வஅலா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை புகழுகிறானே, அப்படி புகழக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடு. எவர்களையெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து தன் திருமறையிலே பேசுகிறானோ அப்படி அல்லாஹ்வினால் புகழப்படக்கூடிய அடியார்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி, அந்த அடியார்கள் யார் தெரியுமா? அவர்களது படுக்கையில் இருந்து அவர்களது விலாப்புறங்கள் ஒதுங்கிவிட்டன, அவர்கள் தூங்காமல் இருக்கிறார்கள். யதுஊன ரப்பஹும், அவர்கள் தமது இறைவனை அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். ஹௌஃபன் வ தமஆ, அவர்கள் ஆசையுடனும் அச்சத்துடனும் அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்குவதிலிருந்து செலவழிக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், அவங்க இரவுல தூங்காம அல்லாஹ்வை வணங்குறாங்க, இரவின் சில பகுதிகள் மட்டுமே தூங்குகிறார்கள். தமது ரப்பை அவர்கள் அழைக்கிறார்கள் பயத்தோடும், அல்லாஹ் தருவான் என்கிற அந்த ஆதரவோடும். அப்படி அல்லாஹ், எனவே அடியார்களே, அல்லாஹ்வை அழைக்கிற நல்ல அடியார்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். அல்லாஹுவினால் புகழ்ந்துரைக்கப்படுகிற நல்ல அடியார்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். லா யக்ஃபா அலல் ஆகிலி, ஒரு நல்ல சிந்தனை உள்ளவனுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. அன்னலி துஆஇ ஷுரூத்தன் வ அஹ்காமன், துஆவை பொறுத்த வரைக்கும் அது அங்கீகரிக்கப்படுவதற்கான சில நிபந்தனைகள் இருக்கிறது. துஆவை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அதற்கான சில சட்டங்களை ஒழுங்குகளை வைத்திருக்கிறது. யார் அல்லாஹ்விடத்திலே தனது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் அந்த நிபந்தனைகளையும் சட்டத்திட்டங்களையும் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அதில் முதலாவது நிபந்தனை என்னவென்று சொன்னால், அன் யதவஜ்ஜஹ இலல்லாஹி தஆலா பிதுஆஇஹி முக்லிஸன் லிரப்பி. ஒரு துஆ என்பது ஒரு இபாதத். ஒவ்வொரு இபாதத்தும் அது முக்லிஸ், இஹ்லாஸானதாக இருக்கணும். அந்த வகையில் துஆவிலே அவர் தனது ரப்போடு இஹ்லாஸானவராக இருக்க வேண்டும். நாவியன் பிஹி தஹ்கீகல் இபாதா, நான் இந்த துஆவின் மூலம் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்ற அந்த வணக்க வழிபாட்டை பற்றிய நியத் அவனுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னை அழைக்குமாறு சொல்கிறான், என் தேவையை தன்னிடம் முறையிடுமாறு சொல்கிறான், நான் அவனையே அழைக்கிறேன், ஒரு இபாதத்தை செய்கிறேன் என்ற நியத்தோடு இஹ்லாஸோடு நீங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். அல்லாஹ் சூரா அல் முஃமின் காஃபிர் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், ஹுவல் ஹய், அல்லாஹ் என்றும் நிலையானவன், நித்திய ஜீவன். லா இலாஹ இல்லா ஹுவ, அவனை தவிர வணங்குவதற்குரிய வேறு ஒரு கடவுள் இல்லை. ஃபத்ஊஹு, அவனை நீங்கள் அழைக்க வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும்? முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை அழையுங்கள், முழுமையாக நீங்கள் அவனுக்கே வழிபடுங்கள். அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா விதமான புகழும் அகிலங்களின் இரட்சகனுக்கே சொந்தமானது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்துபா ஒரு பெருமதியான ஒரு ஹுத்துபாவாக இருக்கிறது. மூமின் ஈமானிய சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். துஆவை பொறுத்தவரையும் இன்ன இல்திஸாமல் முஃமினி பிஆதாபி துஆ வ முஹாஃபலதஹு அலா ஜுஸ்இயாத்திஹி தகீகா, அதாவது ஒரு மூமினை பொறுத்தவரையும் இந்த துஆவை அவன் பேணுதலாக கடைபிடித்து வருவதிலும்
அதனுடைய ஒழுங்குமுறைகளை அவன் பேணி நடப்பதிலும் இந்த துஆவுடைய ஒழுக்கங்களை அவன் சரியான முறையிலே கடைபிடிப்பதும் அவனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அவரது மனித உள்ளத்தில் துஆ என்பது ஒரு சிறந்த ஒரு நல்ல தாக்கம், ஒரு அடையாளத்தை உண்டாக்குகிறது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை பிரார்த்திக்கும் போது அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வை அவன் புகழ்ந்து, அல்லாஹ்வை அவன் போற்றி தன்னுடைய தேவையை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, அவனுடைய உயர்ந்த சிபத்துக்களை அவன் அல்லாஹ்விடத்திலே சொல்லி, யா ரஹ்மானே யா ரஹீமே, இந்த உலகத்திலே அர்ஹமுர் ராஹிமீன் நீதான் யா அல்லாஹ், நீ யா அல்லாஹ், அன்த வஹ்ஹாப், அன்த கஃபார், அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, அன்த ரஹ்மான், அன்த ரஹீம், இது போன்ற விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே அவனுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ கேட்க வேண்டும். எனவே துஆவை பொறுத்தவரையும் இந்த மாதிரியான ஒழுங்குகளோடு செய்யப்பட்டால் ஃபத்துஆ இல்திஜாஉன் இலல் காலிகில் முப்தி, பிரார்த்தனை இருக்கிறதே இது படைத்தவனிடம் நாம் சரணடைகின்ற ஒரு வழிமுறையாகும். நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்கிறோம், அல்லாஹ் அதை நிறைவேற்றுகின்றவன் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அவன் மாத்திரம்தான் நமது தேவைகளை நிறைவேற்ற தகுந்தவன், முடியுமானவன் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம் சகோதரர்களே. எனவே துஆ என்பது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த ஹுத்துபாவிலே மிக தெளிவாக சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக எந்த ஒரு செயலை செய்தாலும், எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் அவனுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் பட்டு விடுமோ, இந்த செயல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா, யா அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடத்தில் இந்த செயலை ஏற்றுக்கொள்ளு யா அல்லாஹ் என்பது போன்று அவன் அந்த அச்சத்தோடும் ஆதரவோடும் அல்லாஹ்வோடு அவன் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். فمع كون العبد المؤمن يأتي بأعماله التي يتقرب بها إلى الله تعالى, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அவன் செய்கிற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் இல்லா அன்னஹு யப்கா ஹாயிஃபன் வஜிலன், அவன் பயந்து கொண்டு அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருவானோ, நம்முடைய வணக்கத்தில் குறைபாடு இருக்குமோ என்கிற அந்த எண்ணத்தோடு செய்ய வேண்டும். எனவே ஃபயஸ்தஜீபு லிரப்பிஹி பித்ததர்ருஇ வத்துஆஇ ஹீன கால், எனவே பணிவோடு அல்லாஹ்வை அழைத்தும் அவன் அந்த வணக்கத்திலே அவன் ஈடுபட வேண்டும், மன்றாட வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃப்யா, ஈமான் கொண்டவர்களே உங்களது ரப்பை நீங்கள் பணிவோடும் நீங்கள் ரகசியமாகவும் நீங்கள் உங்கள் இறைவனை அழையுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், அல்லாஹ் வரம்பு மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். பணிவாகவும் அதாவது ரகசியமாகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மன்றாடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, துஆ இருக்கிறதே அது உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். நாம் அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம், அல்லாஹ் தருவான், அவன் இன்னைக்கு தராட்டியாலும் என்னைக்காவது தருவான். உள்ளத்தை அது ஆறுதல் படுத்தி வருகிறது, உள்ளத்தை அது இன்னும் உறுதிப்படுத்தி விடுகிறது. அல்லாஹ்விடத்திலே நாம் கெஞ்சி மன்றாடி நாம் கேட்கும் போதெல்லாம் நமது மேலெண்ணங்கள் அல்லாஹ்வை நோக்கி அதிகரிக்கின்றது. அல்லாஹ்வை பற்றி அந்த அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் இடையிலே அந்த துஆ நம்மளை சமப்படுத்தி விடுகிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இறை அச்சம் என்பது இருக்கிறதே அது மனித வாழ்க்கையில் நல்லதை செய்யுமாறு தூண்ட வேண்டும். இந்த பூமியிலே அவர்கள் கைராத்துகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். வல்லதீன யுத்தூன மா ஆதௌ, அவர்களுக்கு வழங்கப்பட்டவைகளை அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே வழங்கி விடுகிறார்கள். வ குலூபுஹும் வஜிலா, அவர்களது உள்ளங்கள் பயந்து கொண்டிருக்கிறது. அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், அவர்கள் தங்களுடைய இறைவனிடத்திலே தான் கொண்டு செல்லப்பட போகிறார்கள் என்பதை நினைத்து அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நல்லவைகளுக்காக வேகமாக செயல்படுகிறார்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் அதிலே முந்திக் கொள்ளுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே போட்டி போடுகிறார்கள், முந்திச் செல்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவே அடியார்களே ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வ ததர்ரஉ இலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பணிந்து விடுங்கள். துஆ என்பது உங்களை அல்லாஹ்விடத்திலே சரணடை செய்கின்ற ஒரு இபாதா. துஆவின் மூலம் நீங்கள் அல்லாஹ்வை பணிந்து விடுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நமது இறுதி முடிவை எப்படி அமைக்கப் போகிறான் என்ற அச்சத்தோடும்
அவன் நல்லதைத்தான் நமக்கு தருவான் என்கிற ஆதரவோடும் நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். வஜ்ஊஹு கௌஃபன் வ தமஆ, நீங்கள் இறை அச்சத்தோடும் அவனுடைய அச்சத்தோடும் அவனை ஆதரவு வைத்தவர்களாகவும் நீங்கள் அழையுங்கள். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் இருக்கிறதே நல்லவர்களுக்கு எப்போதும் மிக சமீபமாக இருக்கிறது என்று சூரா அல் அஅராஃப் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான உறவுகளே, இந்த ஹுத்துபா ரமலானுக்கு முன்னர் துஆ எவ்வளவு முக்கியமானது, துஆவுக்கும் இந்த ரமலான் மாதத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு என்ன என்பதை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அடிக்கடி துஆ கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் நாங்கள் துஆவை விட்டுவிடக் கூடாது, துஆவிலே நாங்கள் அவநம்பிக்கை வைத்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து செயலாற்ற வேண்டும் என்பதை இந்த ஹுத்துபாவிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்ற ஹுத்துபாக்களின் மூலமாக, உபதேசங்களின் மூலமாக அவனை நெருங்கக்கூடிய அடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.